நண்பர்களே, அதாவது நம்ம வேங்கை வெற்றி சேனல் மூலிமா மருத்துவ குறிப்பை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அதுக்காக முதல்ல வேங்கை வெற்றி வலைக்காட்சிக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நல்ல பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து முழு பலன் நீங்கள் அடைய வேண்டும் என்பது நோக்கம். இன்னைக்கு உடல் ரீதியான மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கலை நம்ம எந்த விதமான இயற்கையான முறையில் எப்படி நம்ம சீர்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். மலச்சிக்கல் அதிகமான நபர்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடலினுடைய வெப்பம் அதிகமானது தான். உடலுடைய வெப்பத்தை நம்ம முன்னோர்கள் பல வழிகளில் கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் கடைப்பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து எல்லாமே மாறிட்டோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ பழைய சாப்பாட்டை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதையே காலையில் நேரத்தில் கொஞ்சம் மோர் சேர்த்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தோட காலையில் நேரம் நீராகாரங்க பேரில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா நம்ம சித்தர்கள் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் 2 போக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆற்று தண்ணியில் குளிச்சா வாதம் போயிடும், அருவி தண்ணியில் குளிச்சா பித்தம் போயிடும், சோத்து தண்ணி குடிச்சா 2ஐயும் கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நம்ம உடலினுடைய இயக்க சக்தியினுடைய ஆதிக்கம் வாதம் பித்தம் கபம். அதாவது வாதத்தையும் பித்தத்தையும் நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா மற்ற கபத்தை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத அந்த மெத்தேடில் தான் நம்ம முன்னோர்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்துட்டு இருந்தாங்க. நம்ம இதையே நம்ம இப்போ கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடலினுடைய வெப்பம் அதிகமாகிடுது. நம்ம வெப்பம் அப்படிங்கிறது எந்த இடத்துல அதிகமாகுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் வெப்பம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் நம்மளுடைய அடிவகுறு 2 அக்குள். இந்த இடத்துல தான் நம்மளுடைய உடலில் வெப்பம் உற்பத்தி ஆகும். இந்த வெப்பம் உற்பத்தி ஆகிறத நம்ம அதிகப்படியாக உற்பத்தி ஆகிறதுனுடைய விளைவு என்னென்னா நம்ம மலக்குடல் வெப்பம் அதிகமாகிறதுனால அதில் இருக்க ஈரத்தன்மை குறைஞ்சு மலச்சிக்கல் ஏற்படுது. மலச்சிக்கல் ஏற்பட்டால் நம்ம உடல்ல சளித்தேக்கம் ஏற்படும். சளித்தேக்கம் ஏற்படுறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மலச்சிக்கலை தொடர்ந்து அதுக்கடுத்து சரியாமை, அதுக்கடுத்து அல்சர், இந்த மாதிரி தொந்தரவுகள் நமக்கு ஏற்படும். இதைய இயற்கையான முறையில் நம்ம எப்படி சீர்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது முதல்ல தலைக்கு எண்ணெய் வைக்கலாம். முதல்ல நீங்கள் ரெகுலராக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிங்கனாலே உடல் சூடு கண்ட்ரோலில் இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம விளக்கெண்ணெய் நம்மளுடைய அடிவகத்துக்கும் தொப்புளுக்கும் நைட்டு வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெப்பத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். மூணாவதாக இனியும் வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வெந்தயம் இருக்குங்களா, வெந்தயத்தை நைட்டு தண்ணியில் போட்டு வச்சு காலையில் நீங்கள் குடிக்கலாம். அதில் வெந்தயத்தை பல முறையில் பயன்படுத்தலாம். இது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான். அடுத்து நம்மளுடைய உணவு பழக்கம் அப்படின்னா முதல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேனில் ஊற்றி வச்சு கடன்னு தூக்கி குடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஜீரணம் ஆகாது. ஏன் தண்ணி ஜீரணம் ஆகாதுன்னா நம்மளுடைய உயிர் நீர் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உமிழ்நீர் கூட சேர்ந்து போனால் தான் நமக்கு தண்ணி ஜீரணமாகக்கூடிய வாய்ப்பு நம்ம உடலுக்கு இருக்குது. நீங்கள் இங்கே உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னா தான் உங்களுடைய வயிற்றில் நம்மளுடைய ஜீரண சக்தியான நம்மளுடைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சுரக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்கள் தண்ணி வாயில் ஊற்றி நிறுத்தி குடிச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக அந்த தண்ணி உமிழ்நீரோடு போகும்போது ஜீரணமாகும். அதே மாதிரி தான் உணவும் நல்லா நொறுங்க தின்னா 100 வயசு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அவசர யுகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உணவை மென்று அதனுடைய அந்த சுவையை சுவைச்சு சாப்பிட்றாங்களான்னா இல்லை, போட்டு வேகமாக மென்று முழுங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜீரணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம உடல் இயக்கம் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் தான் இருக்குது. அப்போ உடலுக்கு கொடுக்கக்கூடிய உணவை முறையாக ரொம்ப பக்குவமாக நல்லா மென்று கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் உங்கள் உடல் கேட்கும். அதே போல் நம்ம எண்சான் உடம்பு நம்ம உடல் நம்ம கையில் அளந்தீங்கன்னா 8 சான். இந்த எண்சான் உடம்புக்கு 8 விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா தினம் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை. இப்போ தினம் 2 முறைனா என்ன அப்படின்னா மலசலம் 2 வேளை கழிக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு 2வது விஷயம் என்னன்னா வாரம் 2 முறை தலைக்கு எண்ணெய் பார்க்கறது, எண்ணெய் வச்சுக்கிறது. 3வது தாம்பத்திய வாழ்க்கை, அதாவது மாதம் 2 முறை கண்டிப்பாக தாம்பத்தியம் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா. 4வது வகுறு பேதிக்கு எடுத்துக்கிறது.
இது 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வகுத்தை சுத்தப்படுத்திக்கணும்.